என்னுடைய குருநாதரின் பாதம் வணங்கி இப்பதிவினை அடியார்களின் நலனுக்காக ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவானது முழுமையாக பாருங்கள். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லிக் கொள்கின்றேன். நம் வீட்டில் எப்பொழுதும் நல்ல வைப்ரேஷன் கிடைக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்விகள் உள்ளதல்லவா? அதற்கு தீர்வாக இப்பதிவானது அமைய இருக்கின்றன. முழுமையாக பாருங்கள் அடியார்களே. இந்த அடியேன் ஒரு கருவியாக இருந்து சொல்லும் இப்பரிகாரத்தை நீங்கள் ஒரு முறை செய்தால் பல மாதங்கள் தொடர்ந்து நல்ல வைப்ரேஷன் ஆனது கிடைக்கும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். இப்பரிகாரத்திற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களானது முருகப்பெருமானின் வாகனமான மயில் உள்ளதல்லவா? மயிலின் இறகினை நாம் பயன்படுத்த போகின்றோம். அந்த மயில் இறகானது நாம் நேரடியாக பயன்படுத்துவதை காட்டிலும் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி அதை நாம் செய்தோமானால் பிரபஞ்ச சக்திகள் இழுக்கும் அளவிற்கு அதற்கு ஆற்றல்கள் அந்த மயில் இறகிற்கு உள்ளது. ஆதலால் சித்தர்கள் நமக்கு காட்டிய வழிமுறைகளை பின்பற்றி அதை நாம் செய்தோமானால் பிரபஞ்ச சக்திகள் தொடர்ந்து நம் வீட்டிற்கு கிடைத்து கெட்ட வைப்ரேஷன் ஆனது விலகி நல்ல வைப்ரேஷன் ஆனது நமது இல்லத்திற்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை நான் இப்பதிவின் மூலம் அடியார்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். மயிலிறகானது பிரம்மஞ்ச சக்தியை இழுக்கும் சக்தி பெற்றது. அதனால்தான் என்னவோ முருகப்பெருமான் அந்த மயிலிறகை கொண்ட மயிலினை வாகனமாக கொண்டு நமக்கு அருள் புரிகிறார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது அடியார்களே. அந்த மயில் இறகினை கொண்டு நாம் எப்படி அந்த பிரபஞ்ச சக்தியை இழுக்கும் பரிகாரத்தை நாம் செய்ய போகின்றோம் என்பதை பார்க்கலாம். பாருங்கள் அடியார்களே. நாம் முதலில் ஒரு 5 மயில் இறகினை நாம் எடுத்து கொள்ள வேண்டும். இதை நாம் முருகன் விட்டிருக்கும் ஏதாவது ஒரு வழிபாட்டு தலங்களிலோ அல்லது பூஜை பொருட்கள் விற்கும் இடங்களிலோ வேற எங்கேயாவது கிடைக்கும். அதை நாம் எப்படியாவது தேடி கண்டுபிடித்து ஒரு 5 மயில் இறகினை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடன் முக்கியமாக தேவையான அளவு பச்சரிசியினை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பச்சரிசி மாவினை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் பச்சரிசியினை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு பிரம்மஞ்ச சக்தியை மேலும் இழுத்து தரும் ஆற்றலை கொண்டது. இதனுடன் ஒரு கண்ணாடி பவுலினை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பரிகாரம் எப்படி செய்வது என்றால், முதலில் கண்ணாடி பவுலினை சிறிதும் தண்ணீர் இல்லாத அளவுக்கு தூசு இல்லாத அளவுக்கு துடைத்து கொள்ள வேண்டும். பின்பு அதனுள் நாம் வாங்கி வந்த பச்சரிசியினை அந்த பவுலினை நிரம்பும் அளவிற்கு நிரப்பிக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு நாம் ரெடியாக வைத்துள்ள 5 மயில் இறகினை நாம் எடுத்து கண்ணாடி பவுலில் நாம் ஏற்கனவே நிரப்பி வைத்துள்ள பச்சரிசியின் மேல் இந்த 5 மயில் இறகினை செங்குத்தாக சொருகி வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரே ஒரு முறை செய்து வையுங்கள். உங்களுக்கு பல மாதங்கள் நல்ல வைப்ரேஷன் ஆனது வந்து கொண்டே இருக்கும். முக்கிய குறிப்பு: கண்ணாடி பவுலில் பரிகாரத்திற்காக நிரப்பப்பட்டுள்ள பச்சரிசி ஆனது வண்டுகள் மொய்க்குமே ஆனால் அதனை உடனே மாற்றிவிட வேண்டும். அதாவது பழைய வண்டுகள் மொய்க்கும் பச்சரிசியை அருகில் உள்ள ஆற்றில் மீன்களுக்கு இரையாக தந்துவிட வேண்டும். எக்காரணம் கொண்டும் தூக்கி எறிதல் கூடாது. அதாவது அந்த பச்சரிசியானது பிரம்மஞ்ச சக்தியை ஈர்த்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆதலால் நாம் மனித நடமாட்டம் மிகுந்த இடங்களிலோ அதை நாம்
சாதாரண பொருளாக எண்ணி எங்கேயும் தூக்கி எறிதல் கூடாது. அதை நாம் ஓடும் ஆற்றில் மீன்களுக்கு இரையாகவோ அல்லது பறவைகளுக்கு இரையாகவோ தந்து விட வேண்டும். மயில் இறகினை நாம் தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மயில் இறகானது அது தொடர்ந்து பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொண்டே இருக்கும். மயில் இறகானது அதன் அழகின் மூலம் மனிதர்களை ஈர்க்கின்றன. அதே போன்று அந்த மயில் இறகானது பிரபஞ்ச சக்திகளையும் ஈர்க்கின்றன. இப்பதிவானது ஈசனின் சொரூபமான முருகப்பெருமானின் தீவிர பக்தர்களுக்கு சென்று சேர எல்லாம் வல்ல சித்தர்கள் துணை புரிவார்கள். இது போன்ற பல அரிய தகவல்களை அறிந்து கொள்ளவும், சித்தர்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ளவும் அகஸ்தியர் சித்தர் பயணம் சேனலுடன் இணைந்திருங்கள் அடியார்களே. ஓம் நம சிவாய.